அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் மிகப்பெரும் கிருபையால் 14வது தராவீஹ் தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய இந்த சிறு அமல்களை தன் மிகப்பெரும் கிருபையினால் கபூல் செய்து கொள்வானாக. இன்னும் மீதம் இருக்கக்கூடிய ரமலானினுடைய மாதத்தை சரியான முறையில் கண்ணியம் செய்து அதற்குரிய அமல்களை சிறந்த முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. இப்போ நாம் தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாற்றை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் ரசூலுல்லாஹினுடைய மனைவி அன்னை ஹதீஜா அம்மையாரினுடைய தியாகங்கள் எவ்வளவு பெரியது, பெருமானாருக்கு வஹி வந்த நிலையில் அவர்கள் செய்யக்கூடிய அந்த உபதேசங்களும் ஆறுதலான வார்த்தைகளும் ரசூலுல்லாஹை எப்படி அது ஆட்கொண்டது, அவர்களுக்கு எப்படி உறுதியை தந்தது என்பதை நாம் பார்த்தோம். அப்போ ரசூலுல்லாஹிற்கு 40வது வயதில் அல்லாஹ் நபி பட்டத்தை கொடுத்தான். இந்த 40 வயது ஏன் அல்லாஹ் இந்த வயதை தேர்வு செய்ய வேண்டும்? முன்னதாக எத்தனையோ வயதுகள் இருக்கிறது. அமாரு உம்மதி மின் சித்தீன இலா சபீன். பெருமானார் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தின் வாழ்நாள் 60 to 70 வரைக்கும் தான். அதைவிட அதிகமாக அல்லாஹ் ஒருவருக்கு வாழ்வை கொடுக்கிறான் என்றால் அல்லாஹ் அவருக்கு செய்யக்கூடிய நியாமத், அருட்கொடை, கிஃப்ட். அப்போ அதிகபட்சமாக எனது உம்மத்தின் வாழ்நாள் 60 to 70 என பெருமானார் சொல்லியிருக்க, அல்லாஹ் ஏன் இந்த 40 வயதை தேர்வு செய்ய வேண்டும்? விரிவுரையாளர்கள் நிறைய விளக்கங்களை தருகிறார்கள். இந்த ஒரு மனிதனுக்கு 40வது வயதில்தான் அவனுடைய அறிவு தீர்ச்சியை அடைகிறது, அவனுடைய அறிவு முழுமையாகிறது. நிறைய தன் வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள் அவனுடைய வயதில் 40 பரிபூர்ணமாகிறது. மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த 40 வயதில் தான் கிடைக்கிறது. நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹ் இந்த பருவத்தில் தான் நபி பட்டத்தை கொடுத்திருக்கிறான். 40 விட அதிகமான இந்த பருவத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருப்பதற்குரிய காரணம், இந்த 40வது வயதில் முழு மனிதனாக அவன் மாறுகிறான். வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள், இன்பங்கள், துன்பங்கள் அத்துணையும் அனுபவம் கிடைத்தவனாக அவன் இந்த பருவத்தை அடைகிறான் என்பதற்காக அல்லாஹ் இந்த வயதை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என ஒரு விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு சில விரிவுரையாளர்கள் குர்ஆனினுடைய விளக்கத்திலேயும் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் மனிதனை 3 பருவநிலையை கொண்டு படைத்திருக்கிறான். முதலாவது நிலை குழந்தை பருவம், 2வது நிலை வாலிப பருவம், 3வது நிலை வயோதிக பருவம். குர்ஆனில் அல்லாஹ் இதை பற்றி சொல்லும் பொழுது முதல் பருவம் 3வது பருவத்தை அல்லாஹ் பலகீனமான பருவம் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த வாலிப பருவத்தை அல்லாஹ் குவத், உறுதியான பருவம் என்று சொல்லுகிறார். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் தஅஃபின், உங்களை நாம் பலவீனமாக படைத்தோம். குழந்தை பருவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் துஅஃபா, இந்த பலகீனமான பருவத்திலிருந்து உங்களுக்கு நாம் ஒரு சக்தியான பருவத்தை உண்டாக்குகிறோம். அடுத்து சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் துஅஃபா, அந்த சக்தியான பருவத்திலிருந்து மறுபடியும் இன்னொரு பலகீனமான பருவத்தை நாம் அடையச் செய்கிறோம் என்பதாக மனிதனுடைய 3 பருவநிலைகளை அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விற்கு நடு பருவத்தை தேர்வு செய்திருக்கிறான். அந்த பருவம் தான் 40 சனா, 40வது வயது. எனவே இந்த வயது மிக முக்கியமான வயது என ஒரு சில விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு விவாதமும் வருகிறது. நபியினுடைய 40வது வயதுக்கு முன் உண்டான பருவம் சிறந்ததா
அல்லது பின் வகைக்கு பிறகு உண்டான பருவம் சிறந்ததா என்பதாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அனைத்து நபர்களும் ஒருமித்த கருத்தோடு சொல்லுகிறார்கள், 40 வயதுக்கு முன் உண்டான பருவம்தான் ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த பருவம். அதை ஒரு மனிதன் சமுதாயத்திற்கு மத்தியில் நற்பெயர் எடுத்தால் மாத்திரம்தான் அவன் சொல்லக்கூடிய செய்தியை மக்கள் எல்லாம் நம்புவார்கள். நீ ஒரு பொய்யன், நீ சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் நம்ப முடியாது, உறுதியற்ற செய்தி, கேள்விப்பட்டவைகளை எல்லாம் நீ அடுத்துகிறாய் என மக்கள் ஒருவனை முத்திரை குத்திவிட்டால் அடுத்து அவன் என்ன சொன்னாலும் மக்கள் கேட்க மாட்டாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் முதல் 40 வயது பருவத்தை அடிப்படையாக மக்கா நகரத்தில் உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்பதை உருவாக்கினார்கள். ஒரு சம்பவம் ஒன்றை எழுதுறாங்க. ஒருத்தர் என்ன செய்தானா, மக்கள் எல்லாம் வேலை பார்த்து கொண்டு சலசலவென்று கூட்டம் கூட்டமாக வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் கத்துகிறான். திடீரென புலி வருது புலி வருது என்பதாக கத்தினானா. மக்கள் எல்லாம் தெரித்து ஓடி தன்னுடைய இல்லங்களுக்கு ஓடி போய் கதவை சாத்தி கொண்டாங்க. இவன் என்ன செய்தான், கிண்டல் செய்ததை போல எல்லாம் பயந்து ஓடினீங்களா என்று மக்களை ஓடியதை பார்த்து கேலி கிண்டல் செய்து தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தான். 2வது நாளும் அதே போன்று கத்தினான், பொய்யாக கத்தினான். மக்கள் ஓடி போய் ஒளிந்தார்கள். 3வது நாள் அவன் அமைதியாகத்தான் இருந்தான். ஆனால் புலி நிஜமாலே வந்தது. இப்பொழுது கத்துகிறான், ஓடுவதற்கு யாரும் இல்லை. உன் வேலையே இப்படி பொய் சொல்றதானா என்றார்கள். ஆனால் உண்மையில் புலி வந்தது, அவனை அடித்து கொண்டு சென்றது. வரலாறுகளில் பதிவு செய்கிறாங்க. காரணம் என்ன? இவன் சொன்ன அந்த முன்னால் சொன்ன 2 வார்த்தைகள் பொய்யாக இருந்தது. உண்மையில் ஒரு நேரத்தில் புலி வந்தது, மக்கள் நம்பியதற்கு தயாராக இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் அதற்காக வேண்டித்தான் முதல் 40 வருடத்தில் உண்மையாளர், நம்பிக்கையாளர், சாதிக் என நற்பெயரை ஊட்டுவதற்காக அடுத்து சொல்ல வேண்டிய வானலோக செய்தியை, தனது தூதுத்துவத்தை சொல்வதை மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த 40 வயதை கட்டமைத்தான். ரசூலுல்லாஹுடைய இயற்கையான குணங்கள், அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துதல், அவர்களுக்கென்று தனிச்சிறப்பாக ஹாத்தமுன் நபியீன் என்ற முத்திரை முதுகில் கொடுக்கப்படுதல், அவர்களுடைய நிழல் பூமியில் படாதிருத்தல், அவர்களுக்காக வேண்டி வானலோகத்தில் மேகங்கள் குடைபிடித்தல், இது போன்ற அற்புதங்களை அல்லாஹ் மற்ற நபர்களை விட்டும் தனிமைப்படுத்துவதற்காக பெருமானாரை அல்லாஹ் இந்த 40 வயதில் பக்குவப்படுத்தினான். சொல்லப்பட்டதை போல வரலாற்றில் இப்பொழுது நாம் உள்ளே நுழைவோம். அப்ப ஹதீஜா அம்மையார் வரக்கா பின் நௌஃபல் சொல்லும் பொழுதே இவர் இறை தூதர் தான், நாமூஸ், மூசாவிற்கு வந்த அந்த நாமூஸ் தான் இவரிடத்திலேயும் வந்துவிருக்கிறார் என்று வரக்கா சொன்னதை போல அப்பொழுதே மனமாற உள்ளத்தில் பெருமானாரை கொண்டு ஈமான் கொண்டு விட்டார்கள். அதற்கு அடுத்து ஜிப்ரீல் இப்பதான் ஹீரா குகையில் வந்துட்டு போயிருக்கிறாங்க. கரெக்டாக 40 வயசு. 40 வயது முடிந்த உடனே முதல் வருடம் கழிது 41வது வயது போகுது. எந்த ஒரு செய்தியும் வரலை. அப்படியே ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை மக்கா நகரத்தில் அமைதியாக கழிந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒன்றும் வரலை. 42வது வயது ஜிப்ரீல் வந்துட்டு போனாங்கன்னு வரக்கா சொல்லி இருக்கிறார். தன்னை தான் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என ரசூலுல்லாஹ் நம்புகிறார்கள். இப்பொழுது 2 வருடங்கள் கழிகிறது. வானத்திலிருந்து எந்த ஒரு செய்தியும் வரவில்லை. 3வது வருடம் கழிகிறது. இப்பொழுதும் செய்தி வரவில்லை. பெருமானார் வானத்தின் பக்கம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் மக்கா நகரத்தில் குளிர்காலம் ஆரம்பமாய் போனது. அந்த நேரத்தில் பெருமானார் ஒரு போர்வை ஒன்றை பொத்தி கொண்டு மக்கா நகரத்தினுடைய வீதியின் வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை பற்றி சொல்லும் பொழுது சொல்லி காட்டுறாங்க, பைனமா அன அம்ஷி, நான் மக்கா நகரத்தில் நடந்து கொண்டிருந்தேன். இதன் சமிஅது ஸௌதம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு சப்தத்தை நான் கேட்டேன். ஃபரஃபஅது பஸரி, பெருமானார் தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள். ஃபைதன் மலக்குல்லதி ஜாஅ பிஹிரா,
எந்த மலக்கை நான் ஹிரா குகையில் பார்த்தேனோ 40வது வயதில் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பதாக அந்த மனிதருடைய தோற்றத்தை, அந்த மலக்கை நான் வானத்தில் பார்த்தேன். ஜாலிசுன் அலல் குர்சி, வானத்தில் அவர் நாற்காலியின் மீது அமர்ந்த நிலையில் இருக்கிறார். பைன ஸமாஇ வல் அர்த், இப்பொழுது வானத்திலிருந்து பூமியில் இறங்குகிறார். வானத்தில் பூமியில் இடைப்பட்ட ஒரு தூரத்தில் பெரிய நாற்காலியில் அவர் அமர்ந்திருக்கிறார். ஃபரவஅது மின்னி ஃபவஜஅது குல்து, இப்பொழுது எனக்கு இன்னும் பயம் அதிகமானது. எந்த மனிதரை நான் ஹிரா குகையில் 3 வருடங்களுக்கு முன் பார்த்தேனோ அதே மனிதர் இப்பொழுது வந்திருக்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு பெரிய நாற்காலியின் மீது ஒருவர் அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது நான் சொன்னேன், மறுபடியும் எனக்கு போர்வை பொத்தணும், குளிர் கடுமையாகிறது என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றார், ஃபகுல்து ஸம்மிலூனி ஃபஸம்மிலூனி, இப்பொழுதுதான் ரிசாலத் நபித்துவ பட்டத்தினுடைய வேலைகள் உடைய சட்டம், இப்பொழுது வசனங்கள் இறங்க ஆரம்பிக்கிறது. யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர், இப்படியாக முத்தஸிருடைய 5 சூறாக்களை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இப்பொழுது இறக்குகிறார். 5 வசனம் இப்ப இறங்குது. யா அய்யுஹல் முத்தஸிர், ஓ போர்வை பொத்திருப்பவரே, கும் ஃபஅன்திர், எழுந்திருங்கள், உங்கள் கூட்டத்திற்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக ஃபகப்பிர், நீங்கள் அல்லாஹ்வை தக்பீர் துதிபாடுங்கள். வஸியாபக ஃபதஹிர், உங்களுடைய ஆடைகளை சுத்தமாக வைத்திருங்கள் என்பதாக தொடர்ந்து 5 வசனங்களை அல்லாஹ் இப்பொழுது இறக்குகிறார். அப்ப வஹி, 2வது வஹி இப்பொழுதுதான் இறங்குகிறது. ஏற்கனவே சொல்லப்பட்டதை போல 43 வஹி ஆரம்பமாகிறது. அப்ப இடைப்பட்ட காலம் 40 to 43, இந்த 3 வருட காலத்தை விரிவுரையாளர்கள் அல் வஹ்யு புதுவு ஸமான் என்று சொல்லுவாங்க. எந்த ஒரு வகையும் இல்லாத ஒரு காலம் அது. 43 2வது வகை ஆரம்பமாகிறது. எதுவரைக்கும் இந்த வகை நீடித்தது என்றால், நபி அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு சில நாட்கள் முன்னால் வரைக்கும் தொடர்ந்து அல்லாஹ் வஹியை இறக்கிக் கொண்டே இருந்தான். அதுவரைக்கும் இந்த வஹி நீடித்து கொண்டே இருந்தது. நபி அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு சில நாட்களுக்கு முன்னதாகத்தான் வஹி நின்றது என்பதாக சொல்றார். சரி, இப்ப இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன? ஹிரா குகையில் இறங்கிய வசனங்களுக்கும் இப்பொழுது இறங்கிய வசனங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. முதல் வசனம், ஹிரா குகையில் இறங்கும் பொழுது அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உன்னை படைத்த ரப்பின் பெயரை கொண்டு நீ ஓது. ஹலகல் இன்சான மின் அலக், அவன் இரத்தக்கட்டியிலிருந்து மனிதனை படைத்திருக்கிறான். இக்ரா வரப்புக்கல் அக்ரம், கண்ணியமான உங்களுடைய ரப்பின் பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள் என அல்லாஹ் முஹம்மதிடத்தில் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். உண்மையிலான ஒரு ரப்பு ஒருவன் இருக்கிறான், அவன்தான் உன்னை படைத்திருக்கிறான் என அறிமுகப்படுத்துகிறான். இதுல எந்த ஒன்றும் இல்லை. ஆனால் 2வது வகை இருக்கிறதே, நபியாக தேர்வு செய்யப்பட்டு நபிக்கு நபித்துவ பட்டம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய சட்டம், இனிமேல் தான் உங்களுக்கு வேலை ஆரம்பமாக இருக்கிறது. மக்களை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. மக்கள் நரகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களை சொர்க்கத்தின் பக்கம் இழுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இப்படியாக நீங்கள் இருக்கக்கூடாது. எனவே நீங்கள் எழுந்திரியுங்கள், உங்களுடைய மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக இப்பொழுதுதான் நபியின் மீது பொறுப்பை சுமத்தப்படுகிறது, பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. நபி அவர்கள் தன் பொறுப்பை விளங்குகிறார்கள். எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் தன்னுடைய ரிசாலத்தை நினைத்து பயந்து கொண்டிருந்தார்களாம். இவ்வளவு பெரிய பொறுப்பை அல்லாஹ் எனக்கு கொடுக்கிறான், இதை நான் பயப்படுகிறேன், இதை நான் சரியாக நிறைவேற்றுவேனா அல்லது தவறிழைத்து விடுவேனா என நான் அஞ்சுகிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லி காட்டுவார்களாம். அப்ப 2வது வஹி ஆரம்பமானதுதான். அன்னை ஹதீஜா அம்மையார் முழுமையாக ரசூலாக நபியாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள்தான் முதலில் பெருமானாரை ஈமான் கொண்ட ஒரு பெண்மணி. 2வதாக பெருமானாரை ஈமான் கொண்டவர்கள் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு.
ரசூலுல்லாஹை முதல் கட்டமாக ஈமான் கொண்ட பெண்மணி ஹதீஜா, இரண்டாவதாக ஈமான் கொண்டவர்கள் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ் தனக்கு நெருக்கமான குடும்பத்திலிருந்து இறை அழைப்பை ஆரம்பம் செய்தார்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், முதல் கட்டமாக உன் குடும்பத்திலிருந்து நீ ஆரம்பி. எந்த ஒரு நலவை, ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றிருந்தாலும் அதை நம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கு உணர்த்துகிறார். தொழுகையா, நோன்பா, ஜகாத்தா, ஏழைகளுக்கு நீ தான தர்மங்களை கொடுக்கிறாயா, முதல் கட்டமாக ஏழைகளா, நீ உன் குடும்பத்தில் உள்ள ஏழைகளை முற்படுத்து. எல்லா விஷயங்களிலும் நம்முடைய குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஏவுகிறார். வஅன்திர், எனவேதான் ரசூலுல்லாஹ் தனக்கு நெருக்கமான உறவினர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். அதைத் தொடர்ந்து நண்பர்களான ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் இந்த தூதுத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது உடனே ஆமன்து பில்லாஹி வ ரசூலி, நான் உண்மையான அல்லாஹ்வை கொண்டும் உங்களை தூதராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்கனவே உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருந்தேன், 20வது வயதில் ஹஸரத் அபூபக்கரும் உமர் பெருமானாரும் ஒரு மரத்திற்கு கீழ் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒருவர் வந்து முகத்தை பார்க்கிறார். அபூபக்கர் கேட்கிறார், எதற்காக வேண்டி முறைத்து முறைத்து பார்க்கிறீர்கள்? இவர் ஒரு நபியாக வரக்கூடும். அந்த தக்கூனு வசீரு, நீங்கள் அவருடைய மந்திரியாகலாம், இவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போன செய்தியை அபூபக்கர் சித்திக் 20 வருடங்களாக எதிர்பார்த்து இருந்தார்கள். இப்பொழுதுதான் ரசூல் தன்னை நபி என்று சொல்ல ஆரம்பித்தவுடன் உடனே கரங்களை பற்றி பிடித்து அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் உண்மையான தூதர் என்று நான் சாட்சி பகர்கிறேன் என்று கரங்களை பற்றி பிடித்து ஈமான் கொள்ளுகிறார்களே. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்திற்கு எல்லையில்லாத தியாகம் செய்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பற்றி சொல்லும் பொழுது லௌலா அத்தஹதியல்லாஹு ஹலீலா லத்தஹது அபூபக்கரின் ஹலீலா, அல்லாஹ் மட்டும் என்னை ஹபீபாக உற்ற நேசர் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் ஹஸரத் அபூபக்கரை நான் உற்ற நேசராக நான் எடுத்திருப்பேன் என்பதாக சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு ஹஸரத் அபூபக்கருடைய தியாகத்தை பற்றி இன்னொரு இடத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களாம், உலகத்தில் எத்தனையோ நபர்கள் தீனுக்காக தியாகத்தை செய்திருக்கிறார்கள், ஆனால் அபூபக்கருடைய தியாகத்திற்கு என்னால் பகரம் செலுத்த முடியாது, அவருடைய பகரம் நாளை மறுமையில் தான் அல்லாஹ் தருவான் என்றார்களே. அந்த அளவிற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தியாகம் அலாரீதியானது. இவர்கள் ஈமான் கொண்ட உடனே வேகமாக போய் தன்னுடைய நெருக்கமான தோழர்களை எல்லாம் அழைத்து விட்டு வந்தாங்க, கூட்டிட்டு வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவர்கள் என்னுடைய தோழர்கள், இவர்களும் ஈமான் கொள்ளணும்னு ஆசைப்படுறாங்க, உங்களின் மீது ஈமான் கொள்ள வேண்டும், ஓரிரை கொள்கையில் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்களுக்கும் நீங்கள் கலிமாவை சொல்லித் தாருங்கள் என சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பிடித்து வந்த நபர்கள் ஈமான் கொள்ளுகிறார்கள். ரிவாயத்துக்கல்ல வருது, வந்த நபர்கள் 5 நபர்கள் என்று ஒரு ரிவாயத்திலேயும் இன்னொரு ரிவாயத்தில் 8 நபர்கள் எனவும் வருகிறது. வந்தவர்கள் யார் யார் என்பதையும் ஹதீஸுடைய அறிவிப்பில் பதிவு செய்திருக்கிறாங்க. உஸ்மான் பின் அஃபான், 2வது ஆள் ஜுபைர் பின் அவாம், 3வது தல்ஹத் பின் உபைதில்லா, 4வது சஅத் பின் அபி வக்காஸ், 5வது அபூ உபைதத் பின் ஜர்ராஹ். இந்த 5 நபர்கள் வந்ததாக எல்லாருமே பெரிய பெரிய நாதாக்களாக, பெரிய பெரிய மார்க்க அறிஞர்களாக, உலகமே முன்னோக்கக்கூடியவர்களாக மாறப்போகிறார்கள் என்பதை அந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரியாது. உஸ்மான் பின் அஃபான் பெரிய சஹாபி, ரசூலுல்லாஹுடைய 2 பெண் மக்களை மனம் முடித்த தோழர்களில் துல்நூரைன், 2 ஒளி பெற்றவர்கள் என பெருமானாரால் பட்டப்பேறு சூட்டப்பட்டவர்கள் ஹஸரத் உஸ்மான் பின் அஃபானாக மாறுவாங்கன்னு அந்த நேரத்தில் கூட அவருக்கு தெரியாது. அப்ப 5 நபர்களை ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து கொண்டு வந்தாங்க. அதே இடத்திலேயே ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால் வந்த நபர்கள் அத்துணை நபர்களும் ஈமான் கொண்டு விட்டார்கள். ஹஸரத் அபூபக்கரால் இன்னும் நிம்மதியாக இருக்க முடிவதில்லை. நேராக வீட்டிற்கு செல்கிறார்கள். வயோதிகமாக இருந்த தனது தந்தை அபூ குஹாஃபாவை
முன்னால் நின்று சொல்லுகிறார்கள், யா அபூ குஹாஃபா, இன்னும் கொஞ்ச நாள் அல்லாஹ் நம்முடைய உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுவான். எனவே நேரான வழியின் பக்கம் வந்துவிடுங்கள், நேரான வழியின் பக்கம் வந்துவிடுங்கள். சிலை வணக்கங்களை விட்டு ஒதுங்கி ஓரிரை கொள்கையான படைத்த ரப்பின் பக்கம் நீங்கள் உள்ளத்தை திருப்புங்கள் என தனது தந்தைக்கு ஹஸரத் அபூ குஹாஃபாவிற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு உபதேசம் செய்ய அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாடுறாங்க. எழுந்து நடக்க முடியவில்லை. அபூ குஹாஃபாவிற்கு கடுமையான முடி, ரொம்ப நீளமாக இருக்கும், ஆனால் வெண்மையாக இருக்கும், ரொம்ப வெண்மையாக இருக்கும். அவ்வளவு வயோதிகமாயிருச்சு. அவர்கள் தள்ளாத வயதில் பெருமானாருடைய கரம் பிடித்து ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தாங்களாக ரசூலுல்லாஹ்வை தேடி வர்றாங்க. பெருமானார் அப்பொழுது காபாவில் நின்று கொண்டு தொழுகையில் இருந்தாங்க, வணங்கி கொண்டிருந்தார்கள். சலாம் கொடுத்து விட்டு பார்த்தால் அபூ குஹாஃபா நிற்கிறார், ஹஸரத் அபூபக்கர் நிற்கிறார். நிற்கும் பொழுது பெருமானார் அவர்களை பார்த்தவுடன், யா ரசூலல்லாஹ், எனது தந்தையும் உங்களை இடத்தில் ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்பதாக சொல்ல பெருமானார் சொன்னாங்களாம், நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் நானே வீட்டிற்கு வந்திருப்பேனே, எதற்காக வேண்டி இந்த வயோதிகருக்கு நீங்கள் சிரமம் தருகிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலேயே கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று வரலாறு வருகிறது. எதற்காக வேண்டி சொல்லுகிறோம் என்று சொன்னால், உண்மையான ஒரு நட்பு இருக்கிறதே, ஒரு தோழமை, தனது நண்பர்களுக்கு ஒரு பிரயோஜனத்தை ஏற்படுத்தி தர வேண்டும். அதுவும் நிரந்தர பிரயோஜனம், நிரந்தரமான நரகத்தை விட்டும் சொர்க்கத்தின் பக்கம் பாதுகாப்பாக அவர் செல்ல வேண்டும் என்பதை ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நிரூபித்துக் கொண்டே இருந்தார்களாம். ஒரு நண்பன் இருக்கிறான், அவன் நிரந்தர அழிவின் பக்கம் செல்லுகிறான். நாளை மறுமையில் நிரந்தர கைசேதமான வாழ்க்கையை விட்டும் அவனை பாதுகாப்பதற்கு, அவனை சொர்க்கத்திற்கு சொந்தக்காரராக மாற்ற வேண்டும் என்பதை ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்தில் உணர்த்துகிறார்களாம். அப்ப சொல்லப்பட்டதை போல ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்தில் அவர்கள் தன்னுடைய எல்லா நண்பர்களையும் தன்னுடைய முயற்சியால் அல்லாஹ்வின் பக்கம், ஓரிரை கொள்கையின் பக்கம் அவர்கள் அழைப்பை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இதற்கு அடுத்து மக்காவினுடைய காஃபிர்களுடைய தலைவர்களின் புறத்திலிருந்து என்னவெல்லாம் கஷ்டங்களும் சிரமங்களும் ஏற்பட்டது. இதனால் சஹாபாக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஈமானை எத்தி வைத்து கொண்டிருந்தவர்களுக்கு என்னென்ன நிலைமைகள் ஏற்பட்டது என்பதை இன்ஷா அல்லாஹ்